அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாம். யாருடைய வாழ்க்கையில் தீராத கடன் பிரச்சனை இருக்குதோ, கஷ்டம் இருக்குதோ, அதே போல் தொழில் செய்யக்கூடிய இடத்துலையாகட்டும், உறவினர்களுக்கிடையே ஆகட்டும், பில்லி சூனியம் ஏவல் போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் இருந்தாலும் சரி, அதே போல் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதில் வந்துட்டு தடைபட்டே இருக்குது, எதுவுமே நல்லபடியாக நடக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியாக இருந்தாலும் சரி, அதே போல் பார்த்திங்கன்னா வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, மேலும் யம பயம் அதிகமாக இருக்குது, எனக்கு ஏதோ ஒன்று ஆயிருமோ, ஆக்சிடெண்ட் ஆயிருமோ, இல்லை செத்துருவனோ இப்படின்னு ஏதாவது ஒன்று நெகட்டிவான ஒரு எண்ணங்கள் உங்கள் மனசில் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போதும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரமானது உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மார்ச் மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரம் என்னைக்கு வருது என்பது குறித்து ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டுட்டுங்க. இந்த முறை பார்த்திங்கன்னா நமக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வருது, ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள்லேயும் வருது. யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து டைமிங்கை நோட் பண்ணி வச்சுட்டு பயன்படுத்திக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். நாளைய நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குது. நாளைய நாள் அப்படி என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, நாளை மார்ச் மாதத்தின் 11ஆம் தேதி, மாசி மாதத்தின் 27ஆம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை. பொதுவாக புதன்கிழமைங்கிறது மகாவிஷ்ணுவுடைய வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக மாசி மாதத்திற்குண்டான தேய்பிறை அஷ்டமி திதியானது நாளைய நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது. இந்த திதி எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று பின்னிரவு 2:02 அப்படிங்கும்போதே தொடங்கிடுது. அதாவது இப்போ நடுராத்திரிக்கு மேலேயே தொடங்கிடுதுங்க. இது பார்த்திங்கன்னா புதன்கிழமை முழுவதுமே நமக்கு இருக்குது. வியாழக்கிழமை காலையில் 5:56 வரைக்குமே இருக்குது. இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் நாளைய நாளில் செஞ்சீங்க அப்படின்னா போதும். அதாவது நாளைக்கு முழுவதுமே நமக்கு இந்த தேய்பிறை அஷ்டமி திதி இருக்குது இல்லையா, அதனால் நாளைக்கு முழுவதும் நீங்கள் செய்யுங்க. ராகு காலம் யமகண்டம் கூட நீங்கள் பார்க்க தேவையில்லை. ஏன்னா காலபைரவரே பார்த்திங்கன்னா காலத்தை வென்றவர் தான். அதனால் அவருக்கு இந்த ராகு காலம் யமகண்டம் எதுவுமே கிடையாது. எந்த நேரத்தில் வேணாலும் இப்போ நான் சொல்கிறது நீங்கள் செய்யலாம். மேலும் இப்போது நமக்கு சனிப்பெயர்ச்சி நடந்தது இல்லையா, இதில் 2.5 ஆண்டுக்கு ஒரு 6 ராசிகள் எச்சரிக்கையாக இருக்கணும். 2 ஆண்டில் சில ராசிகள் அதிர்ஷ்டம் பெற போகிறாங்கன்னு சொல்லி தனித்தனி பதிவாக நான் போட்டிருந்தேன். இதுலேயுமே நீங்கள் அந்த பாதிப்புக்குள்ளான 6 ராசிகளில் ஒருத்தங்களாக இருந்தாலும் சரி, இல்லை நல்லது நடக்க போகுதுன்னு சொன்ன 6 ராசிகளில் ஒருத்தங்களாக இருந்தாலும் சரி, இதை செய்யும்போது உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும். அதாவது அந்த அதிர்ஷ்டம் பெருகிட்டே இருக்கும். பாதிப்புன்னு சொன்ன ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பாதிப்பு ஏற்படாமல் தடுக்கக்கூடிய ஒரு கவசமாகவும் இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரமானது உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஏற்கனவே இந்த அஷ்டமி திதியை முன்னிட்டு இன்று இரவே 8 மிளகு வச்சு செய்கிற மாதிரி ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே செஞ்சிடணும். நாளைக்கு நிவர்த்தி பண்ணணும். அதனுடைய லிங்க்குமே எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நாளை காலையில் எழுந்ததும் சுத்தபத்தமாக குளித்து முடிச்சுட்டு இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. இதுக்கு தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா, நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு எலுமிச்சம்பழம் தேவைப்படுது. இந்த எலுமிச்சம்பழத்தை ராஜகனி, தேவகனி அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு நீர்க்காய் அப்படிங்கிறதுனால இதை நம்ம மந்திர ஜபங்களுக்கு பயன்படுத்தும் போது அதீத சக்தி வாய்ந்ததாக மாறி நம்மையும் நம்ம குடும்பத்தையும் காப்பாற்றுறோம் அப்படின்னே சொல்லலாம். ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஒரு எலுமிச்சம்பழத்தை நீங்கள் வாங்கிட்டு இப்போது காலபைரவர் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு அங்கே அர்ச்சகர்கிட்ட கொடுங்க. அவங்க காலபைரவருடைய பாதத்தில் வச்சு இதை தருவாங்க. இந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு நீங்கள் உங்களுடைய வீட்டில் வச்சிங்கனாவே உங்களையும் உங்கள் வீட்டையும் எந்த ஒரு துஷ்ட சக்திகளும் நெருங்காதுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு சக்தி வாய்ந்ததுன்னு பார்க்கும்போது இந்த எலுமிச்சம்பழம் இதை நீங்கள் நல்லதாக ஒன்றே எடுத்துக்கோங்க. கருப்பு புள்ளிகள் இல்லாத மாதிரி, அழுகல் இல்லாத மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி வீட்டில் வச்சுருக்கிறத நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். புதுசாக ஃப்ரெஷ்ஷாக போய் கடையில் போயிட்டு வாங்கிக்கோங்க. மரம் வச்சுருந்திங்கன்னா அதில் கூட நீங்கள் பறிச்சுக்கலாம். சரிங்களா? நல்லதாக ஒன்று எடுத்துக்கோங்க. வடக்கு திசை, நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. கோவிலுக்கு நாங்கள் போவோங்க நாளைக்கு, அங்கே இந்த பரிகாரத்தை செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாங்க. அது அற்புதமான ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். சரிங்களா? கோவிலுக்கு போகிறவங்க கோவிலில் உட்காந்துட்டு இதை செய்யுங்க. கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்லேயே இந்த பரிகாரத்தை செய்யுங்க. வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. ஏன்னா காலபைரவர் பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்த மாதிரி இருப்பார். நாம் அவரை பார்த்த மாதிரி வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கணும். ஏதாவது ஒரு விரிப்பு விரித்து வச்சுக்கோங்க. பாயோ பெட்ஷீட் ஏதாவது ஒன்று விரிச்சிட்டு முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இடது கையில் இந்த எலுமிச்சங்கனியை வச்சுக்கோங்க. வலது கை கொண்டு முடிக்கோங்க. இப்போ
இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் வந்துட்டு 27 முறை அல்லது 108 முறை வந்து சொல்கிறது சிறப்பு. நீங்கள் 27 முறைங்கிறது கொஞ்சம் எளிமையாக இருக்கிறதுனால இந்த அளவுக்கு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கூட போதும். சரி, அது என்ன மந்திரம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும், நானும் சொல்லி காட்டுறேன். ஓம் மகா மந்த்ராய வித்மகே வராகி மனோகராய தீமகி தன்னோ உன்மத்த பைரவ பிரசோதயாத். ஓம் மகா மந்த்ராய வித்மகே வராகி மனோகராய தீமகி தன்னோ உன்மத்த பைரவ பிரசோதயாத். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரத்தை இப்போ தான் நம்மளுடைய சேனலில் உங்களுக்கு வந்துட்டு முதன்முறையாக கொடுக்குறேன். ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா நான் இந்த சனிப்பெயர்ச்சியில் வரக்கூடிய முதல் அஷ்டமி திதியை இருக்கிறதுனால உன்மத்த பைரவருக்குரிய இந்த மந்திரத்தை சொல்கிறது சிறப்பான பலனை கொடுக்கும். மேலும் இதில் பார்த்திங்கன்னா வாராகி அன்னையினுடைய திருநாமமும் வந்து இடம்பெற்றிருக்குது. அஷ்டமி திதிங்கிறது வாராகி அன்னைக்கும் உரிய ஒரு திதி அப்படின்னே வந்து சொல்லலாம். 2 பேருமே பார்த்திங்கன்னா காக்கும் தெய்வங்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம். உன்மத்த பைரவருடைய மனைவி தான் வாராகி அப்படின்னும் வந்து சொல்லுவாங்க. இந்த ஒரு மந்திரத்தில் 2 பேருனுடைய அந்த பெயருமே வந்து இணைஞ்சிருக்கிறதுனால இது வந்து ரொம்ப சிறப்பு. மேலும் இந்த மந்திரத்தை நம்ம தேய்பிறை அஷ்டமி நாளில் சொல்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். மேலும் இப்போ இந்த சனி பயிற்சி நடந்துட்டுருக்கிறதுனால சனியினுடைய குருவான காலபைரவருடைய இந்த மந்திரத்தை சொல்லும்போது சனி பகவானால் நமக்கு எந்த ஒரு தாக்கங்களும் தோஷங்களும் ஏற்படாது அப்படின்னே வந்து சொல்லலாம். சரி, இதை வந்து 27 முறை சொல்லி முடித்த பிறகு இந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் வச்சுருங்க. நீங்கள் சொன்ன எல்லா மந்திரத்தையுமே இது வந்து அப்படியே உட்கிரகிச்சு வச்சுருக்கும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக மாறி இருக்கும். இது உங்களுடைய பூஜை அறையில் இருக்கிறதுனால உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் கணவருக்காகட்டும் குழந்தைங்களுக்காகட்டும் ஏன் உங்கள் வீட்டுக்கே எந்த ஒரு கெட்டதுமே வராதுங்க. யாராவது கெட்ட எண்ணம் கொண்டவங்க அவங்கள அழிக்கணும்னு நினச்சிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்தால் கூட அவங்களுடைய மனசு வந்து மாறும். அவங்களுடைய எண்ணங்கள் எதுவுமே வந்து ஈடேறாது. இது ஒரு பாதுகாப்பு கவசமாக இருந்து உங்களை வந்து காப்பாற்றும் அப்படின்னே வந்து சொல்லலாம். நாளை நாள் முழுமையுமே இந்த திதி இருக்கிறதுனால இரவுக்குள்ளார எப்போ வேணாலும் நீங்கள் இதை செஞ்சு பலனடையலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை நாளைக்கு நீங்கள் தெருநாய்களுக்கு தானமாக கொடுக்கறது இன்னும் அற்புதமான பலனை வந்து கொடுக்கும். சனியினுடைய தாக்கம் வந்து குறையும் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுவும் கருப்பு நிற தெருநாய்கள் உங்கள் வீதியில் இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கு நீங்கள் கொடுக்கறது இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும். இப்போ நீங்கள் வீட்டிலே வந்து நாய் வளர்க்குறீங்கும்போது நீங்கள் உங்கள் வீட்டு நாய்க்கு நீங்கள் கொடுக்கறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது நம்ம வீட்டு குழந்த மாதிரி அதுக்கு நாம் எல்லாம் பண்ணுறோம். ஆனால் தானம்ங்கிறது தெருநாய்களுக்கு தான் வந்துட்டு பண்ணணும். ஏன்னா காலபைரவருடைய வாகனம் தான் பார்த்தீங்கன்னா நாய்கள். சரிங்களா? அதனால் தெருநாய்களுக்கு தான் வந்துட்டு நம்ம தானம் பண்ணணும். எந்த மாதிரி பொருள் தானம் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கையால் நீங்கள் வீட்டில் சப்பாத்தி, அதாவது கோதுமையினால் ஆன சப்பாத்தி பூரி இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அதை வந்துட்டு நீங்கள் நாய்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது நல்லது. இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. அப்படி சப்பாத்தியெல்லாம் செய்ய முடியல அப்படிங்கும்போது வந்து கோதுமையினால் ஆன பிஸ்கட் இருக்கும். இந்த பார்லேஜி இன்னும் சில பிராண்டெல்லாம் இருக்குது, வீட் பிஸ்கட்டுன்னு போட்டிருக்கோம். அந்த மாதிரி கோதுமையில் இருக்கக்கூடிய பிஸ்கட்டை வாங்கி நீங்கள் அதை தெருநாய்களுக்கு கொடுக்கலாம். ரஸ்க் இருக்குது இல்லையா, வறுக்கின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுலேயுமே நீங்கள் கோதுமை தான் வந்து கலந்துருக்கும். அதை வந்துட்டு நம்ம தெருநாய்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது நல்லது. இப்போ நான் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 சொல்லியிருக்கிறேன். சப்பாத்தியோ பூரியோ அல்லது ரஸ்க்கு இல்லைன்னா இந்த பிஸ்கட்டு, இதில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா கோதுமை தான் கலந்துருக்கும். இதுதான் வந்துட்டு நம்ம நாய்களுக்கு வந்துட்டு கொடுக்கணும். ஒரு 5 ரூபா கொடுத்தாவது இதை நீங்கள் வாங்கியாவது போடுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வந்து காத்திருக்கும். நல்ல பல மாற்றங்கள் வந்து நடக்கும். சரிங்களா? எல்லாருமே இந்த எலுமிச்சம்பழ பரிகாரத்தையும் செய்யுங்க. கூடவே வந்து இந்த தானத்தை மறக்காமல் வந்து செஞ்சுருங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.